வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் ஊர் சுற்றும் வாலிபன். இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேலா என்கிற வேலாயுதம். வெல்கம். வணக்கம் ஊர் சுற்றும் வாலிபன். தேங்க்யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா டொரண்டோ சீப் ஈட்ஸ், அதாவது குறைந்த விலையில் நிறைவான உணவு, அதெல்லாம் பிளான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மிஸ்டர் வேலாயுதத்துக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கார்பரோக்கு வந்திருக்கோம். எந்த கடை போக போறோம்னு எனக்கு தெரியல, நீங்க தானே கூட்டிட்டு போக போறீங்க. அப்படி ரெடி? ஷூர், போலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. இந்த உலகத்துல எவ்வளவோ கண்ட்ரிஸ் இருந்தோம், நீங்க ஏன் சார் கனடாவை சூஸ் பண்ணீங்க? இங்க என்ன சொல்லுது? கனடா கனடா சொல்லுதா? இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே வந்து ஐ மீன் இந்தியன் பேரண்ட்ஸுக்கு ஒப்புதல் இல்லாம இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபேவரட்டான விஷயம்னா சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ ஒன் ஆஃப் தி இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இப்ப கனடால நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கைங்கிறதுனால இப்ப வர நியூ காமர்ஸுக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்கன்னா அது என்ன? இந்த கனடான்னு இல்ல, இப்போ ஐ see that globally, ஒரு யூகே போறதா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா போறதா இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்ப என்ன நிலைமை அப்படிங்கறத கரெக்டா எடுத்து சொல்றாங்க. சோ நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகணும். பிளைண்டா நமக்கு வந்து அங்க போனா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற கன்சல்டன்ட், அதாவது ஒரு மணி வாங்கிட்டு சர்வீஸ் பண்றவங்க எல்லாரும் சொல்லல, பட் முக்காவாசி பேர் வந்து ப்ளோட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு. பட் நம்ம வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எப்படி இருக்கு நிலைமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க கனடால பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இருக்காங்க. என்ன ஒண்ணு சொல்லலையே நீங்க? நான் இன்ஃப்ளூயன்சர்லாம் இல்லைங்க. இல்ல, நான் அதை போர் அடிக்குதுன்னு வீடியோ போடுறேங்க. நான் அதை சொல்ல வரவே இல்ல. நான் சொன்னது வந்து என்னன்னா, கனடால இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல தகவல்கள் தரக்கூடிய ஊர் சுற்றும் வாலிபன் மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குது. அதுல வந்து வெக்க வெக்கமா வருதே. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்க வெக்கமா வருதே. அவங்க சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம ரிசர்ச் பண்ணி ப்ரிப்பேர்டா வர்றது ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கும். நிறைய பேர் நான் இப்ப என்ன பாக்குறேன்னா, நான் இங்க வந்தா ஈஸியா வேலை கிடைச்சிரும்னு சொன்னாங்க, இங்க வந்தா ஈஸியா இது வாங்கிடலாம் அது வாங்கிடலாம் சொன்னாங்க, என்னால இது பண்ண முடியல அது பண்ண முடியல, நிறைய டிசாட்டிஸ்பாக்சனோட இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வச்சுட்டு வர்றதுதான். சோ நம்ம ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு வர்றது பெட்டர். பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சு. உங்களுக்கு இன்டராக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்ன வேலை, இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஏகப்பட்ட கடைங்க இருக்கு, எங்க போய் சாப்பிட போறோம்? நிறைய ரெஸ்டாரண்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். வேணா ஒரு செலிபிரிட்டி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுமா? செலிபிரிட்டி ரெஸ்டாரண்டா? ஆமா. எங்க நம்ம கனடாலயா? ஆமா. யாரு ஜஃபர் பாய் கடை ஓபன் பண்ணிருக்காரா? பிரியாணி கடை? அதுக்கும் மேல. அதுக்கு மேலயா? யாரு? அவன் போற ரெஸ்டாரண்ட் வேலை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தீங்கிற மாதிரி. பாபுல போன எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆமா, நானுமே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்பதான் திருப்பி வராங்க ரொம்ப நாள் கழிச்சு. எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அவங்க ஸ்நாக்ஸ் கலெக்ஷனும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆமா, வித்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஆமா, கிரேவி தான் நிறைய இருந்துச்சு, ஸ்நாக் ஆப்ஷன் கம்மியா தான். ஆமா, அதுவும் நான்வெஜ் கிரேவிஸ் நிறைய இருந்தது. சோ நான் வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு டேக் அவுட் வேணும்னா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தத்தால வெஜிடேரியன், பாபுல நான் வெஜிடேரியன். ஆனா நாங்க எதுவும் வாங்கல அதுக்கு வவுச் பண்றதுக்கு. ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கிளாஸ்ல எல்லாம் ஒரே வெள்ளை வெள்ளையா இருந்தது. ஆமா, ஒரே பனிமூட்டமா இருந்துச்சுல. நீங்க போய் வந்த அவர் போட்டோ பார்த்தா இங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? ஆமா, இந்த போட்டோ அந்த ஸ்னேகா அந்த பேர்ல தான் ஏமாத்தன்ற மாதிரி போட்டோவை பார்த்தா சரி நம்ம தாமுவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு வாட்டி வந்தேன். உள்ள போய் பிரியாணி வாங்கினேன் ஆசாசியா. கடைசியில புளியாஞ்சோரை கொடுத்துட்டானுங்க. அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? நல்ல வேலை நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஆமா, பக்கத்துல வந்து ஹைதராபாதி பிளேஸா, சாரி கூட்டமும் இருந்தது. அங்க போய் நாங்க இரானி சாய் வாங்கியிருக்கோம். குடிச்சு பாப்போமா? ஷூர். திக்கா இருக்கான, ரொம்ப சுகரியா இருக்குல்ல? சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி, சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா மத்த டீ கடையில நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்காது, ஆனா டீ வந்து தண்ணியா இருக்கும். ஆமா, இங்க டீ மாதிரி இருக்கு, ஆனா சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க டீ நம்ம ஊர் டீ கிடைக்கிறது கஷ்டம் தான். இந்த டிம் ஹார்ட்டன்ஸோ ஸ்டார் பாக்ஸோ போனோம்னா மோஸ்டா அவங்க கிரீம் போட்டதுல தான் தருவாங்க. அவங்க இதுல பால் போட்டு வாங்கினா ரொம்ப கேவலமா இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே நானும் ஒரு கடையிலயும் போய் மெட்ராஸ் காஃபின்னு, நான் இது வரைக்கும் ஏமாறாத ரெஸ்டாரண்டே கிடையாது. அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ல மெட்ராஸ் காஃபின்னு போய் வாங்குவேன், எதுவுமே நல்லா இருக்காது. என்னடா இழிச்சோய பாருங்க,
டீமே இது வரைக்கும் பெருசா இம்ப்ரெசிவா குடிச்சது இல்ல. இது நல்லா தான் இருக்கு, டீசெண்டா இருக்குது. ஆமா. ஆல்சோ இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு டிஷ் இங்க கிடைச்சது. ஆமா, எக் பஃப். இது வரைக்கும் நாங்க பார்த்த கடையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எக் பஃப் பாக்குறோம் நம்ம ஊர் பேக்கரியில. ஓகே, ஸ்கூல் 3:30 மணிக்கு முடிஞ்சதுன்னா 4 மணிக்கு போய் ஒரு முட்டை பஃப் சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும்ல. சூப்பரா இருக்கும் அது. ஆமா, அது மாதிரி இங்க வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. மேல அந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, உள்ள எங்குமே நல்லா இருக்கு, பாயிலா இருக்கு. டீ வந்து நீங்க நிறைய சுகர் போட்டு சாப்பிடுங்கன்னா டீ வாங்குங்க, பட் எக் பஃப் நல்லா இருக்குன்னு அப்படின்னு வேலா வவுச் பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க இங்க வந்து உங்களுக்கு எக் பஃப் பிடிச்சதுன்னா வேலாயுதத்தை பாராட்டுங்க. இன்கேஸ் எக் பஃப் நல்லா இல்லைன்னா கடைக்காரர் போய் திட்டுங்க, எங்களை திட்டக்கூடாது. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வேலா, உனக்கு என்னப்பா, நீ கனடால இருக்க, ஃபாரின்ல இருக்க, ஜாலியா செட்டில் ஆயிட்ட, இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்களா? ஆப்வியஸா நீங்க வேற ஒரு கண்ட்ரில இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அது மாதிரி எனக்குமே கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எல்லாத்துலயும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நம்ம ஆனா சொன்னோம்னா அவங்க வந்து சரி இவன் நம்ம அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, நம்ம நீ வந்து கனடா வராத, இப்ப இருக்கிற நிலைமை சரியில்லைன்னு சொன்னா நீ மட்டும் அங்க ஜாலியா இருப்ப, நாங்க வரக்கூடாதா? அதனால இப்ப யார் கேட்டாலும் ஆமா தாராளமா வா, இங்க பாலாறு தேனாரம் ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம்ன்ற மாதிரி அவங்களும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். இந்த கஷ்டங்களை பத்தி பேசும்போது ஆஸ் எ நியூ கமரா நீங்க ஒரு 6 வருஷம் முன்னாடி வந்தீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு வேலை தேடும் போது உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சதா வந்த உடனே, இல்ல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்ததா? இல்ல, ஆப்வியஸா அது இப்ப இருக்கிற நிலைமை மாதிரி தான் அப்பயுமே இருந்துச்சு. 6 இயர்ஸ் பிஃபோர், அதாவது இவ்வளவு பேர் இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆமா ஆமா, அப்பயுமே இவ்வளவு பேர் இங்க இல்லாதப்பயுமே ஃபர்ஸ்ட் ஜாப் ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாருக்குமே ரியாலிட்டி தான். அது ஆல்ரெடி ஒரு வெல் செட்டில்டு ஜாப்ல இந்தியால இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க ஜாப்லெஸ்ஸா மறுபடியும் வேலை இல்லா பட்டதாரியா சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஜாபே கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஜாப் கிராக் பண்றது ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான் அன்னைக்குமே இருந்துச்சு. அதுவும் இங்க இருக்கிற சிஸ்டம் தான் தெரியும் உங்களுக்கு, ஒரு ரெஃபரல் இல்லாம உங்களுக்கு இன்டர்வியூ கூட வராது. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னா, நீங்க 100-150 ஜாப் அப்ளை பண்ணுவீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கால் வந்து 3rd monthலயே 4th monthலயே தான் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ கால் கூட வந்தது இல்ல. நான் வந்து யோசிச்சிருக்கிறேன், நம்ம இங்க வந்தது கரெக்டான டிசிஷன் தானா, பேசாம திருப்பி ஊருக்கே மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இங்கே இருக்கலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி ஒரு 4 months 5 monthsல ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சிச்சு. வேலா, நீங்க அங்க போய் என்னென்ன சாப்பிடலான்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 minutesல வரேன். நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு. ஓகே ஓகே, யா. போயிட்டாரா? என்னன்னு வாங்கினாங்க? சுண்டல் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரீசெண்டாக அதுக்கப்புறம் வீட்டில் போய் சூடு பண்ணி சாப்பிடணும். ஸ்வீட் போண்டா ரொம்ப எண்ணெயாக இருக்கு, நல்லா இருக்கு. வர வேலா, யா 1 minute, யா. Baby, rock it, baby. Rock it, baby, rock it, baby. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவானுங்களே, இப்படிதான் ஒரு நாள் நான் ஈஸியா நடந்து போயிட்டு இருந்தேன்ட்டு அதுதான் நமக்கு நடந்தது. நிஜமாவே எதேச்சியா போய் பார்த்தோம். ஒரு பானிபூரி 75 cents. ஆமா, இது வந்து உங்களுக்கு ஒரு பூரி சாப்பிடணும், 2 பூரி சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னா கூட நீங்க அங்க போய் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஆமா, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்வீட் ஒரு காரம் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா 2 பீஸ் கூட சாப்பிடலாம். நம்ம அப்படிதான் சாப்பிட்டோம். $3 ஆச்சு நமக்கு. ஆமா, அது இல்லாம அவங்க காம்ப்ளிமெண்டரியா வேற தந்தாங்க. நம்ம சாப்பிட்டதே 2 பூரி, அதுக்கு ஒரு பூரி சுக்கா பூரி, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. நல்லா இருந்துச்சு ஒரு ஆப்ஷன். சோ நம்ம மிலிட்டரி இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல தான் அந்த கடையும் இருக்கு. நான் என்ன கடன் போடுறேன், அங்க போய் பாருங்க. ஒரே ஜங்கா சாப்பிடணும், கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? வேணா நம்ம ஊரு மதுரை டின்னர் சாப்பாடு சாப்பிடுவோமா? மீன் சவுத் இந்தியன் டிஃபன்? யா, ஓகே, ட்ரை பண்ணலாம். இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ உங்ககிட்ட கனடா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால உன்னை வேலைக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு ரெஸ்யூம்ல வந்து நீங்க 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டா கூட கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்தியால இருக்கிறதுலாம் இது ரிஜெக்டட் அப்படின்னு. இத்தனைக்கும் உங்களுக்கு இந்தியால ஒரு 10 years இருக்கு. ஆமா, 8 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு இருந்தும் இங்க வரும்போது நீங்க ஒரு ஃப்ரெஷர் தான். உங்களுக்கு ஃப்ரெஷரா தான் அவங்க கனெக்ட் எடுத்தாங்க. நானும் வந்து என்னோட லெவல் வந்து ஒரு 1 or 2 levels கம்மி பண்ணி அப்படிதான் சேர்ந்தேன் ஜாப்ல. இப்போ நான் இருக்கிறது வந்து நான் இந்தியால என்ன பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கு மாதிரி. இந்தியால வந்து அவங்க ஒரு மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க. ஆமா, இங்க வந்து நான் அதே லெவல்ல இருக்கணும்
பண்ணணும், ஏன்னா திரும்ப அவங்க கெரியரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு புது ஊர்லங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல? ஆமா. அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்ததுனால நீங்க வந்து இந்த ஓகே நம்ம இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்களா? ஆமா, அதாவது நான் வந்து அதுக்கு மேல வெயிட் பண்ண விரும்பல. இந்த ரோல் தான் நான் ஸ்பெசிஃபிக்கா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இல்ல. அதுக்கு முன்னாடி நான் என் கெரியர்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தேனோ ஓகே, அந்த மாதிரி ஜாப்ஸ் கூட நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்த பிறகுதான் ஆப்வியஸா கிடைக்கவே செஞ்சது. நீஷ் ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலே ஒழிய இமிடியேட்டா உங்களுக்கு அதே இந்தியால என்ன பொசிஷன் பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே பொசிஷன் கிடைக்கணும்னா உங்களோட ஸ்கில் செட் வந்து ரொம்ப ரேர். இப்போ இந்த AML அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி வந்து யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். ஒரு 1 ஸ்டெப் டவுன் வந்தா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். பிரதீப் ரங்கநாதன் ஒரு வீடியோல சொல்வார்ல, ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், டேய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு, எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க. அந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ள போன உடனே உங்களுக்கு அடுத்தடுத்த வேலை மாறுறது இல்ல வந்து கெரியர் growth ஆகுறது கனடால ஈஸியா இருக்கா? ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்ச பிறகு உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு லிங்க்டின்ல நிறைய ரெக்வஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம அப்ளை பண்ணலைன்னா கூட அவங்களே உங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்க ப்ரொஃபைல் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஆப்வியஸா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் கேண்டிடேட்ஸ் தான் அவங்க தேடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. பொம்மை தானே பாக்குற. நம்ம இங்க பேப்பர் ரோஸ் சாப்பிடுவோமா? இந்த கடையில் நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இல்லையா? அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா. முன்னாடி சாப்பிடுறீங்களா? ஏன்னா 2 பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதா. யார் சொன்னா? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. வேலா, Yeah. என்ன வேணா சொல்லுங்க, எந்த ஊர் போனாலும் நம்ம ஊர் சாப்பாடை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருமா? வருது. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்குமா நமக்கு? கிடைக்காது. பேன் கேக்குங்கிறானுங்க, வாஃபிளுங்கிறானுங்க, மஃபினுங்கிறானுங்க, croissantன்றானுங்க. இட்லிக்கு ஏத்த மாதிரி வருமா? அதான் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இது போல வருமா? ஸோ இது சாப்பிடும் போது தான் நீங்க இப்போ ஒன்று தோணுது, என்ன விஷயங்கள்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது? ஃபேமிலி அங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அது மாதிரி வரும்போது தான் மெயினா ஃபேமிலி எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி அத்தை Correct. மாமா எல்லாருமே செலிப்ரேட் பண்றது மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து மெயினா மிஸ் பண்றது சாப்பாடு தான். ஓகே, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஊர் சாப்பாடு வந்து இங்க அந்த அளவுக்கு இங்க என்னதான் 1000 ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ஆமா. அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் கிடைக்காது. கிடைக்காது, கஷ்டமா. அதை வந்து நானும் வந்ததுல இருந்து 5 வருஷமா நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் இது வரைக்கும் அந்த அந்த ஒரு ஆத்தென்டிக்கான பயங்கரமான ஃபீல் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட் நம்ம டாப் 3 சாப்பாடு இல்ல ஒரு டாப் 5 சாப்பாடு இதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இது கனடா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னா மெயினா பிரியாணி. அதாவது நம்ம ஒரு பிரியாணி. இங்க நிறைய பிரியாணி கடை இருக்கு, எனக்கும் ஃபேவரட் தான், நிறைய பிடிக்கும். பட் எல்லாமே ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி இருக்கும். ஒரு மாதிரி ரைஸ் வெள்ளையா மேல இருக்கும், கீழே தம்மு நிறைய இருக்கும். நீங்க போட்டு பசஞ்சு சாப்பிட்டா மட்டும் தான் சாப்பிட முடியும், இல்லாட்டி சாப்பிட முடியாது. அதுவும் நம்ம ஊரோட ஃபீல் இருக்காது. நம்ம மெட்ராஸ் பிரியாணியோட இந்த ஆம்பூரோட திண்டுக்கல் பிரியாணி அது வேற. ஆமா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இது வரைக்கும் நான் சாப்பிட்டு அந்த ஃபீல் வந்தது கிடையாது. அது ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுக்கு நீங்க வீட்லயே பண்ணிடுவீங்க பிரியாணி? 100%. நீங்க சென்னையில ஐடி கம்பெனி தானே வேலை பாத்தீங்க? ஆமா. இப்போ ஆஃபீஸ் பிரேக் டைம்ல வெளியே வந்து ரோடு கடை சுண்டல், காளான், பானிபூரி, மசாலா பூரி, சுண்டல் மேல வலைய உடைச்சு அப்படியே தூவாங்களே, ஆமா, அவங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸா. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து இந்த ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வெளியில உங்க வீட்டுல உட்காந்து மழை பெய்யறது பார்க்கும்போது வெளியில எப்படா போவோம், அந்த காளான் ஃப்ரை சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த ஒரு சுண்டல் சாப்பிடலாம், அந்த பானிபூரி சாப்பிடலாம், சாப்பிட்டு ஒரு நல்ல டீ அடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வர்றதுக்கான வழியே இல்லை. மழை, காளான், மழை, இளையராஜா கிடையாது. நம்ம இங்க வந்து மழை இளையராஜாவோட நிறுத்திக்க வேண்டியதான். கிடைக்காது. பேசுறான்டா நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. எக் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து நிறைய முட்டையே பாத்தீங்கன்னா மெனு ஒரு 13-14 முட்டை வச்சிருக்காங்க. ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், 1 சைடு ஆம்லெட், 2 சைடு ஆம்லெட், கலக்கி, கரண்டி ஆம்லெட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க நான் பெருசா பார்த்தது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கலக்கி பாக்குறேன். மெட்ராஸ்லயும் நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு எதிரில் இருக்கிற கடையில கலக்கி சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரியலி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல கலக்கி தான் பாக்குறேன். நெக்ஸ்ட் எங்க போலாம்? வரேன் டைம் ஆயிட்டு இருக்கு. வரேன்.
10 மினிட்ஸ்ல வந்துருவேன் வீட்டுக்கு வந்துருவேன் வரேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? பக்கத்துல தான் இருக்கு. புரிஞ்சிடுச்சு. முடிச்சிடலாமா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன்னா என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then bye from சுற்றும் வாலிபன்.